என்னோட ஐஜியில் என்னோட ஃபேஸ்புக் ரீல்ஸில் இந்த ரெசிபீஸ் கொஞ்சம் வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. மேபி இது பழசாக இருக்கலாம், பட் எனக்கு இப்போ புதுசாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணாமல் கடன்னு ட்ரை பண்ணிடலாம். ஸோ என்னென்ன பயிற்சிருக்கோம், எப்படி செய்யணும்னு அவங்க செஞ்சவங்களே நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. கேளுங்க. குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி சொன்னீங்கன்னா எதை சொல்வீங்க? எல்லாரும் பிரியாணி தான் பெஸ்ட் ரெசிபிஸ் நினைக்கிறாங்க. ஆனால் பிரியாணியை தோக்கடிக்கிற அளவுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி. கொஞ்சோண்டு எண்ணெய், பூண்டு தனியாக வறுத்துக்குங்க, காஞ்ச மிளகு தனியாக வறுத்துக்குங்க, வெங்காயத்தை தனியாக வறுத்துங்க, தக்காளி தனியாக வறுத்துங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கையில் நல்லா மசிஞ்சு ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட பெஸ்ட் ரெசிபி வேறு எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் ஆத்தா அம்மாலாம் இருப்பாங்களே, அவங்க கையில் சாப்பிட்டு அந்த ஃபீல் இருக்கும், அந்த டேஸ்ட் மறக்க முடியாது. கேட்டுட்டிங்களா? நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்களா? அவர் சொன்ன மாரி உண்மையாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம கறியை சாப்பிட்றதோட நார்மலி மலேசியா பீப்புள் வந்து ரொம்ப கறி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்தமாரி இந்தமாரி ஒரு தொக்கு மாரி ஒரு சாதத்தில் வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு யாராச்சும் வந்தாலும் நீங்கள் இதை ஒரு புதுசாகவும் செஞ்சு அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். எப்பொழுதும் இல்லாத ரெசிபியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாய்.